வணக்கம் நண்பர்களே. இலங்கையினுடைய முக்கியமான பொருளாதார நிலவரங்கள், IMF பேச்சுவார்த்தை தொடர்பாக டாக்டர் கணேசமூர்த்தி அவர்கள் எங்களோடு இருக்கின்றார். பொருளியல் துறை சிரேஷ்ட விரிவுரையாளர், கொழும்பு பல்கலைக்கழகம். வணக்கம் சார். வணக்கம். தற்பொழுது முக்கியமாக பேசப்படுகின்ற ஒரு விஷயம் IMF போட்டுத்தான் எல்லோருமே பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். ஏற்கனவே ரணில் விக்ரமசிங்க IMF உதவியை எடுத்து நாட்டை அபிவிருத்தி செய்து விட்டார். இப்பொழுது GDP எல்லாம் உயர்ந்து கொண்டிருக்கிறது என்று தெரிவிக்கப்பட்டது. தற்போது IMF அதிகாரிகள் இலங்கை அரசாங்கத்தை சந்தித்திருக்கின்றார்கள். அதனுடைய நிலைமை என்ன? அதனுடைய முன்னேற்றம் என்ன? நீங்கள் சொன்னது போலவே இந்த IMF மீளாய்வு நடைபெற்றிருக்கிறது. அதாவது ஆளணி மட்ட ஒரு இணக்கப்பாடு எட்டப்பட்டிருக்கிறது. நேற்று சம்பந்தமான ஒரு உத்தியோகபூர்வமான ஒரு செய்தியாளர் சந்திப்பு இடம்பெற்றிருந்தது. அந்த செய்தியாளர் சந்திப்பிலே வளமையாக IMF செய்தியாளர் சந்திப்புகள் எவ்வாறு இருக்குமோ அதே போல அந்த செய்தியாளர் சந்திப்பு இருந்தது. வளமையாக என்ன விஷயங்கள் சொல்லப்படுமோ அந்த விஷயங்களால் சொல்லப்பட்டன. எக்ஸ்ட்ராவாக மேலதிகமாக சொல்லப்பட்ட விஷயம் என்று சொன்னால், அந்த குழுவினுடைய தலைவர் பீட்டர் ப்ரூவர் சொன்ன ஒரு விஷயம், தான் இந்த முறை நாடு முழுவதும் சுற்றி பார்த்ததாகவும், இலங்கையர்கள் இவ்வாறான பெரிய பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியிலும் தாக்கு பிடிக்கிறார்கள் என்று சொல்லியிருந்தார். சரியாக எனக்கு அது ஞாபகப்படுத்தி என்னவென்று சொன்னால், ஒரு திரைப்படத்திலே வடிவேலு சொல்லுவார், எவ்வளவுதான் அடித்தாலும் எவ்வளவுதான் அடிச்சாலும் இவன் தாங்குறாயா, இவன் நல்லவன்யா அப்படின்னு சொல்லுவார் ஒரு வசனம். எனக்கு அதுதான் ஞாபகம் வந்தது. ஏனென்றால் இலங்கை மக்களை மிக மிக மோசமான பொருளாதார நெருக்கடிகள் தள்ளி இருந்த சூழ்நிலையிலே IMF வந்து அந்த மரத்திலிருந்து விழுந்தவனை மாடேறி மிதித்தது போல அவர்களை மேலும் கசக்கி பிழிந்து துணி காய போடுவது தொங்க விட்டு கிளிப்பும் குத்திவிட்ட சூழ்நிலையிலே இப்போது மக்கள் அதில் தாக்கு பிடிக்கிறார்கள் என்று சொல்லுவது எவ்வளவு தூரம் யோக்கியமானது என்று எனக்கு தெரியவில்லை. என்றாலும் கூட வளமையாகவே இலங்கை மக்கள் தாக்கு பிடிக்கக்கூடியவர்கள் தான், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. நீங்கள் யோசிக்கலாம், சுனாமி கால பகுதியிலும் கூட இந்த மக்கள் காட்டிய அந்த ரெசிலியன்ஸ், அந்த ஓர்மம் என்பது மிக அதிகமானது. அதே போலதான் இந்த யுத்த கால பகுதியிலும் கூட அந்த பகுதியில் வசித்த மக்கள் காட்டிய ஓர்மம் மிக மிக உன்னதமானது. ஆக இலங்கை மக்களை பொறுத்த மட்டிலே மக்கள் மிக மிக ஓர்மம் மிக்கவர்கள். அவர்களால் விழுந்தாலும் எழுந்து நிற்க முடியும் என்பதைத்தான் இது காட்டுகின்றது. இப்ப இதனுடைய அர்த்தம் என்ன சார்? என்னன்னா, சரி, மக்கள் தாக்கு பிடிக்கிறார்கள், அவர்கள் என்ன செய்ய போகின்றார்கள்? இல்ல, அவர்களுடைய IMF பொறுத்த மட்டிலே அவர்களுடைய ஒரு சொல்லுவோம் எக்கனாமெட்ரிக் மாடலிங் என்று சொல்லுவோம், ஒரு பொருளியல் அளவை மாதிரி ஒன்றை அவர்கள் தயாரித்திருப்பார்கள். இந்த மாதிரியை தயாரிப்பதற்கு சில அடிப்படை விடயங்கள் இருக்கும். பொருளாதார வளர்ச்சி எந்த மட்டத்தில் தக்க வைக்க வேண்டும், பணவீக்கம் எந்த மட்டத்தில் இருக்க வேண்டும், அரசாங்கத்தினுடைய வருவாய்கள் GDP 80% இந்த மட்டத்தில் இருக்க வேண்டும், அதே போல பாதீட்டு பற்றாக்குறை எந்த மட்டத்தில் கொண்டு வரப்பட வேண்டும், எவ்வளவு கடன் சுமை இருக்க வேண்டும் போன்ற விஷயங்கள் எல்லாவற்றையும் இங்கே இலங்கை அதிகாரிகளோடு பேசி அவர்களோடு முடிவுக்கு வந்திருக்கிறார்கள். அந்த முடிவுகளை இந்த மாதிரியிலே பொருத்தி என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை அவர்கள் ஏற்கனவே டிசைட் பண்ணியிருக்கிறார்கள். அதை அரசாங்கம் சொல்லி இருக்கின்றார்கள். அதில் ஒரு பகுதியை அரசாங்கம் செய்திருக்கின்றது, அந்த முன்னே அரசாங்கங்கள் செய்திருக்கின்றது. இதைத்தான் அடைவுகளாக சொல்லுகிறார்கள். கடந்த ஜூன் மாதம் வரையிலான காலப்பகுதியிலே இலங்கை அரசாங்கம் என்னவெல்லாம் செய்வதாக ஒத்துக்கொண்டதோ அந்த சொல்லப்பட்ட விஷயங்களிலே இலங்கை அரசாங்கம் முன்னேற்றங்களை காட்டி இருக்கின்றது. ஆனால் சமூக நல செலவினங்களை மேற்கொள்வதிலே இலங்கை அரசு பின்தங்கி நிற்கிறது என்ற கருத்தை சொல்லியிருக்கிறார். அதே போல இந்த இப்போது அக்டோபர் மாதம் வரையிலான காலப்பகுதியிலும் கூட இந்த விஷயம், அதாவது பொதுமக்களுக்கு சமூக நலன்களை வழங்கக்கூடிய விஷயங்களிலே IMF எதிர்பார்த்தவாறு அரசாங்கம் நடந்து கொள்ளவில்லை என்ற ஒரு கரிசனையை தவிர மற்றும்படி எதிர்பார்த்த இலக்குகளை இலங்கை அரசாங்கம் அடைந்திருக்கின்றது. இந்த தேர்தல் வட்டம் காரணமாக சிலவற்றை பின்போட்டிருக்கிறார்கள் என்றும் அதனையும் அவர்கள் கோடி காட்டி இருக்கிறார்கள். எவ்வாறாக இருந்தாலும் இந்த அதிகாரிகள் மட்ட அல்லது ஆளணி மட்ட இணக்கப்பாடு எட்டப்பட்ட போதிலும் அடுத்த கட்ட உதவியானது, அதாவது 330 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் இந்த வரவு செலவு திட்டம் முன்வைக்கப்பட்டதன் பிறகுதான் IMF அதிகாரிகளால் முடிவெடுக்கப்படும் என்ற ஒரு அபாய சமிக்கையையும் அவர் சொல்லிவிட்டு போயிருக்கின்றார். ஆகவே எதிர்வருகின்ற அந்த பாதீடானது, பட்ஜெட்டானது அவர்களுடைய அந்த நிகழ்ச்சி திட்டத்துக்கு உள்வாங்கப்பட்ட அந்த ஏற்றுக்கொள்ளப்பட்ட அந்த விதிமுறைகளுக்கு அமைவாக இருந்தால் அவர்கள் அந்த நிதியினை விடுவிப்பார்கள் என்பதுதான் இதனுடைய அர்த்தம். ஆகவே இப்போது ஆளணி மட்ட இணக்கப்பாடு எழுதப்பட்டிருக்கிறது. இனி அடுத்த கட்டமாக அடுத்த
ஜனவரியிலோ பிப்ரவரியிலோ இந்த மார்ச்சிலோ பட்ஜெட் சமர்ப்பிக்கப்படுகின்ற போது அதனை மீளாய்வு செய்துவிட்டு தான் இறுதி முடிவை அவர்கள் எடுப்பார்கள் என்று தோன்றுகிறது. ஆனால் இப்ப இதுல செலவு போகின்ற மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, கடந்த முறை அரசியல்வாதிகள் தொடர்ச்சியாக அரசியல் காரணங்களுக்காக வேலை வாய்ப்பை அள்ளி கொடுத்தார்கள். அந்த ஆளணி மிக அதிகமாக இருக்கிறது. இரண்டாவது மிக முக்கியமான பிரச்சனை, ஆமியில இருந்து ஆட்களை குறைக்க வேணும். ஆமிக்கு பயங்கரமான செலவு போகுது. இந்த ரெண்டுல கை வைத்தால் அனுரகுமார திசநாயக்காவினுடைய அரசாங்கத்துக்கு என்ன ஆகும்? உண்மைதான். ஏனென்றால் இப்போது இருக்கின்ற கிட்டத்தட்ட 14 லட்சம் அரசு ஊழியர்கள், இலங்கையில் இருக்கின்ற 22 மில்லியன் என்று நினைக்கின்ற இலங்கையினுடைய மொத்த சனத்தொகை. ஆகவே 14 லட்சம் ஆளணியினர் என்பது தேவைக்கும் அதிகமான ஒன்றுதான். பதவிக்கு வருகின்ற அரசாங்கங்கள் குறிப்பாக தங்களுடைய சப்போர்டர்ஸ் சொல்லக்கூடிய தங்களுக்கு உதவி செய்தவர்களுக்கு தொழில் வாய்ப்புகளை வழங்குவதற்கு இந்த அரசு துறை தொழில் வாய்ப்புகளை ஒரு காரணியாக பயன்படுத்தி இருக்கிறார்கள். அது தேவைப்படுகிறதோ இல்லையோ, அந்த ஆளணி அரசாங்கத்தை கொண்டு நடத்துவது தேவைப்படாவிட்டாலும் கூட தங்களுடைய ஆதரவாளர்களுக்கு அரசாங்க தொழில்முறை வழங்குவதுதான் அதனுடைய நோக்கம். கட்சிகளை ஆதரிப்பவர்களும் கூட தொழில் வாய்ப்பு ஒன்றை தருவார்கள் என்ற நம்பிக்கையிலே தான் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிப்பார்கள். ஆக இது காலமாக இந்த நாட்டை ஆட்சி செய்த கட்சியினர், கூட்டு கட்சியாக இருக்கலாம், தனி கட்சிகளாக இருக்கலாம், தொடர்ந்து பின்பற்றிய ஒரு நடைமுறை. ஆகவே 2005ஆம் ஆண்டு ஆகின்ற போது அதுவரை இது பதவியில் இருந்த அரசாங்கம் இந்த ஆளணியினுடைய எண்ணிக்கையை 5 லட்சமாக குறைத்து வைத்தது. மொத்தம் 5 லட்சம் பேர் அரசியலில் தான் இருந்தார். அப்போதும் கூட அரசு பணிகள் நிகழ்ந்தன. அப்போது வந்த அரசாங்கம் அந்த காலப்பகுதியிலே அரசு யந்திரத்தை, அதாவது புது ரத்தம் பாய்ச்சி அரசு யந்திரத்தை எஃபிஷியண்டாக, வினைத்திறனாக இயங்க வைக்க போகிற என்ற அடிப்படையில தான் புதிதாக ஆரம்பித்தார். ஆகவே அவர்களுடைய ஆட்சி கால பகுதியிலே தான் இந்த 1.5 மில்லியன் அளவு 15 லட்சமாக இந்த தொகை அதிகரித்தது. ஆக இந்த தொகை என்று வருகின்ற போது அவர்களுக்கான சம்பளங்கள் மற்றும் அவர்களுடைய ஓய்வூதியங்கள் என்பன மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தை கொடுத்தன. இன்றும் கூட அரசாங்கத்தினுடைய நடைமுறை செலவினங்களிலே முக்கியமான பங்கு வகிப்பது இந்த பொதுத்துறை ஊழியர்களுடைய சம்பளங்கள். ஆக சம்பளங்களை குறைக்க முடியாது. இப்போது அந்த துறை அவர்களுடைய சம்பளங்களை அதிகரிக்க வேண்டிய ஒரு சூழலிலே இப்போது புதிதாக வந்திருக்கின்ற அரசாங்கம் இருக்கிறது. ஆக அந்த பொதுத்துறை ஊழியர்களுடைய சம்பளங்கள் கடந்த காலங்களிலே இந்த பணவீக்க நிலைமைகளோடு பார்க்கின்ற போது அவர்களுடைய மெய் வருமானம் என்பது மிக குறைந்து போயிருக்கின்றது. ஆக நியாயமாக அவருடைய சம்பளங்கள் அதிகரிக்க வேண்டும். ஆனால் இந்த சம்பள அதிகரிப்பு செய்யப்படுகின்ற போது அது நிச்சயமாக பாதீட்டின் மீது மிகப்பெரிய அழுத்தங்களை ஏற்படுத்தும். அடுத்தது நீங்கள் சொன்னது போல இந்த பாதுகாப்பு ஊழியர்களுடைய சம்பளங்கள், பாதுகாப்பு செலவினங்கள் குறிப்பாக யுத்தம் முடிவுற்ற பிற்பட்ட கால பகுதியில் தொடர்ச்சியாக அதிகரித்து கொண்டு வந்திருப்பதை நாங்கள் பார்க்கலாம். உண்மையிலே என்ன நடந்திருக்க வேண்டும் என்று சொன்னால், பாதுகாப்பு துறையினுடைய அளவு படிப்படியாக இயற்கையாகவே அவர்களுடைய ஓய்வு பெற்று செல்பவர்களுடைய அந்த எண்ணிக்கையை அடிப்படையாக வைத்துக் கொண்டு மேலும் குறைக்கப்பட்டிருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சில துறைகளிலே அவர்கள் அந்த விஷயத்தை அவர்கள் செய்யவில்லை போல தெரிகின்றது. நிச்சயமாக இந்த அளவு பெரிய ஒரு பாதுகாப்பு கட்டமைப்பு இலங்கைக்கு அவசியம் இல்லை. இப்போது இலங்கைக்கு இருக்கின்ற அச்சுறுத்தல் என்று வருகின்ற போது பார்க்கின்ற போது இவ்வாறான ஒரு நிலைமை இலங்கைக்கு அவசியம் இல்லை என்று தான் தோன்றுகின்றது. ஆகவே இந்த பாதுகாப்பு செலவினங்களை நிச்சயமாக குறைக்கப்பட வேண்டும். ஆனால் நீங்க சொன்னது போலவே இந்த ரெண்டிலும் கைவிக்க முற்படுகின்ற போது அது அரசாங்கத்தினுடைய பாப்புலாரிட்டியை, அதாவது பிரபலத்தன்மைக்கு மிகப்பெரிய சவாலாக அமையும். குறிப்பாக அரசுடைய சம்பளங்களை அதிகரிக்காமல் விட்டால் நிச்சயமாக அது அவர்களுடைய மத்தியிலே ஒரு பெரிய ஒரு அதிருப்தி ஏற்படுத்தும். அதே போல இப்போது இருக்கின்ற இந்த பாதுகாப்பு தரப்பினரை பொறுத்த மட்டிலே அவர்களையும் அனுசரித்து செல்ல வேண்டிய ஒரு நிலைப்பாடு கட்டாயம் அரசாங்கத்துக்கு இருக்கிறது. உடனடியாக அவர்களை கலைத்து விடவும் முடியாது. அது படிப்படியாக செய்யப்பட வேண்டிய ஒன்று. இது 2009ஆம் ஆண்டிலிருந்தே அப்போதைய அரசாங்கங்கள் செய்திருக்க வேண்டிய ஒன்று. அப்போதைய அரசாங்கங்கள் அதை பற்றி கரிசனை செலுத்தியது எனக்கு தெரியும். ஆனாலும் கூட அது முறையாக போதிய அளவிலே நடைபெற்றதாக தெரியவில்லை. ஆனால் இப்ப நாங்கள் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் டாலரின் விலை, இங்கே ஸ்டெர்லிங் பவுண்ட்ஸின் விலை எல்லாம் குறைந்து கொண்டு போகிறது. 5 ரூபாய் 6 ரூபாய் என்று குறைந்து கொண்டே போகிறது இங்கே ஸ்டெர்லிங் பவுண்ட்ஸ் எல்லாம். இது என்ன காரணம்? இது என்ன காரணம்? இதற்கு 3 காரணங்கள் உண்டு. ஒன்று, இங்க பார்க்கலாம், டாலருக்கான கேள்வி இலங்கையில குறைந்திருக்கு, டாலருக்கான தேவை குறைந்திருக்கின்றது. குறிப்பாக கடந்த காலங்களிலே இறக்குமதி கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்ட காலப்பகுதியிலே பொதுவாக பொருட்கள், அதாவது ஆடம்பர பொருட்கள் என்று சொன்னாலும் கூட நாங்கள் சொல்லுவோம் வசதியாக மனிதர்கள் வாழக்கூடிய பொருட்கள் என்று வருகின்றது தானே, நெடுவாழ்வு பொருட்கள் என்று சொல்லுவோம். அவற்றை இறக்குமதி செய்வதற்கு போதிய அனுமதி வழங்கப்படவில்லை. அப்ப அதன் காரணமாக வங்கிகளிலே ஒரு டாலருக்கான ஒரு தேவை ஏற்படவில்லை. இப்போது வாகன இறக்குமதிகள் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக அதன் காரணமாக டாலருக்கான கேள்வி
வங்கித்துறையில கட்டமைப்பிலே குறைந்திருக்கிறது. அதே வேளையிலே டாலருடைய உள்வருகை படிப்படியாக அதிகரித்திருப்பதை நாங்கள் காணலாம். உல்லாச பயண கைத்தொழில் மூலமாக கிடைக்கின்ற வருவாய் அதிகரித்திருக்கின்றது. அதே போலவே வெளிநாடுகளிலே வாழுகின்ற இளைஞர்கள் அனுப்புகின்ற பணத்தினுடைய அளவும் அதிகரித்திருக்கின்றது. ஆகவே உள்வருகை அதிகரித்திருக்கின்றது. அதே போல இலங்கைக்கு வருகின்ற கடன்கள், அதே மாதிரி சில நன்கொடைகள் போன்றனவும் இப்போது அதிகரித்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. உள்வருகின்ற தொகை அதிகம், வெளியே செல்லுகின்ற தொகை குறைவாக இருந்தால் இலங்கையிலே ஒரு டாலர் நிரம்பல் அதிகமாக இருக்கிறது. இது வங்கித்துறையிடம் தான் இருக்கும். அப்ப அந்த வங்கித்துறையிடம் டாலர் அதிகமாக இருக்கின்ற போது டாலருடைய பெறுமதி இலங்கையிலே குறைவடையும். இந்த குறைவு மேலும் குறைந்திருக்க வேண்டும். கிட்டத்தட்ட 275 ரூபாய் வரையில சென்றிருக்க வேண்டும். ஆனால் மத்திய வங்கி அவ்வாறு உடனடியாக அந்த டாலருடைய பெறுமதி குறைவதை அனுமதிக்கவில்லை. ஆகவே சந்தையில் இருக்கின்ற டாலரை மத்திய வங்கி அது வாங்கி கொண்டது, உள்வாங்கி கொண்டது, பெற்றுக்கொண்டது, அப்சார்ப் மொப் பண்ணி எடுக்கிறதுன்னு சொல்லி. அப்ப இந்த டாலர் கையிருப்பை இப்போது மத்திய வங்கி தன்வசம் எடுத்திருக்கின்றது. அதனால் மத்திய வங்கியினுடைய இருப்புகள், டாலர் கையிருப்புகள் கிட்டத்தட்ட 6.4 பில்லியன் அமெரிக்க டாலர் வரையிலே அதிகரித்திருக்கின்றன. இதிலே அந்த 1.4 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் சீனாவினுடைய ஸ்வாப் உடன்படிக்கையின் மூலம் பெறப்பட்டது. ஆகவே தேறியதாக 5 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் இப்போது கையிருப்பில் இருக்கின்றன. இதுதான் இந்த டாலருடைய பெறுமதி குறைவடைந்து செல்வதற்கான காரணம். இலங்கையிலே இந்த நிலைமை நிச்சயமாக மாற்றம் அடையும் வாகன இறக்குமதிகள் அனுமதிக்கப்படும் பட்சத்திலே. அதே போல கடன்களை மீளச் செலுத்துகின்ற அந்த பிரதான பணி நிறைவு பெற்று அரசாங்கம் கடன்களை மீளச் செலுத்த ஆரம்பிக்கின்ற போது இதிலே மிகப்பெரிய அழுத்தங்கள் வரும். கடன் மீளச் செலுத்தல் 2029ஆம் ஆண்டு வரையிலே பிற்போடப்பட்டிருந்தாலும் கூட வாகன இறக்குமதிகளை நாளைக்கு அரசாங்கம் உடனடியாக அனுமதிக்குமாக இருந்தால் நீங்கள் பார்க்கலாம், மிகப்பெரிய அளவிலே டாலர் வெளியேற்றம் உண்டு, இடம்பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இப்ப வாகன இறக்குமதிகளை அனுமதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதா? இப்ப வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் அரசாங்கத்தோடு மிகப்பெரிய அழுத்தங்களை இப்போது பிரயோகித்துக் கொண்டிருப்பது நமக்கு தெரியும். ஏனென்றால் இந்த வாகனங்கள் என்பவை சில தனியார் துறை நிறுவனங்களுக்கு மிக அவசியமானவை. குறிப்பாக இந்த கோஆபரேட் செக்டர் சொல்லக்கூடிய துறைகளிலே வாகனங்கள், அவர்களுடைய புதிய புதிய வாகனங்களை இறக்குமதி செய்ய வேண்டிய தேவை ஒன்று இருக்கின்றது. குறிப்பாக இந்த உல்லாச பயண கைத்தொழில் மற்றும் பயண போக்குவரத்து துறைகளில் இருப்பவர்களுக்கு அந்த வாகனங்கள் அவசியமாக இருக்கின்றது. அவை குறைந்தபட்சம் அந்த வாகனங்களையாவது இறக்குமதி செய்வதற்கான அனுமதி அவர்கள் கோருகின்றார்கள். அதற்கு அடுத்தபடியாக இந்த வாகன இறக்குமதியாளர் சங்கத்தினுடைய பிரதிநிதிகளோடு அண்மையிலே ஒரு சந்திப்பிடம் பெற்றது. அதன் போது அவர்கள் சொன்ன விஷயம்தான், தங்களுடைய வாகன இறக்குமதி மட்டுமல்ல, அதனோடு இணைந்ததாக இருந்த வங்கி மற்றும் லீசிங் சொல்லக்கூடிய குத்தகை தவணை கொடுப்பனவு கம்பெனிகள், இந்த கம்பெனிகள் எல்லாம் மிகப்பெரிய அழுத்தங்களை சந்தித்தன. அதே போல இந்த துறையில் ஈடுபட்ட மிக அதிக எண்ணிக்கையிலான ஊழியர்கள் தங்களுடைய பணிகளை, தொழில்களை இழந்திருக்கிறார்கள். இவற்றையெல்லாம் கருத்திலே கொண்டு அரசாங்கம் ஒரு நல்ல முடிவுக்கு வர வேண்டும் என்று அவர்களுடைய கோரிக்கையாக இருந்தது. ஆனால் இப்போது சொல்லுகின்றார்கள், இந்த அதாவது அவர்கள் மத்தியிலும் ஒரு கருத்துருவம் இருக்கின்றது, இந்த இவி என்று சொல்லக்கூடிய இலத்திரனியல் வாகனங்களை, மின்சார வாகனங்களை இறக்குமதி செய்கின்ற ஒரு அது அனுமதி ஏற்கனவே இருக்கிறது. ஆகவே மின்சார வாகனங்களை இறக்குமதி செய்ய முடியும். ஆனால் அவர்கள் சொல்கின்ற விஷயம், இந்த மின்சார வாகனங்கள் இலங்கைக்கு பொருத்தமானதாக இருக்காது. ஆகவே நீண்ட கால அடிப்படையிலே அவற்றுக்கு பிரச்சனைகள் வரலாம். ஆகவே வாகன இறக்குமதியாளர் சங்கத்தை பொறுத்த மட்டிலே மின்சார வாகனங்களை அவர்கள் இறக்குமதி செய்வதற்கு விரும்பவில்லை. அதற்கு மாறாக ஹைபிரிட் வெஹிக்கிள் சொல்லக்கூடிய அந்த இரு மின்சாரமும் மற்றும் டாக்டர் என்னன்னா, இங்க கூட மின்சார வாகனங்கள் லண்டன்லயே பெரிய பிரச்சனையா இருக்கு. என்னன்னா சார்ஜிங் பாயிண்ட் இல்ல. இப்ப இங்கேயே மின்சார வாகனங்களை எடுத்தவர்களே இப்ப நீண்ட தூரம் பயணம் செய்ய முடியாது, சார்ஜிங் பாயிண்ட்ஸ் இல்ல. மிகப்பெரிய பிரச்சனையை இங்கேயே எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றார்கள், அவர்கள் கஷ்டப்படுகின்றார்கள். ஆகவே இலங்கை போன்ற இடங்கள்ல இப்ப மின்சார வாகனங்களை இறக்கிட்டு எங்க சார்ஜிங் பாயிண்ட்ஸ் போகும். அது மட்டுமல்ல, அது அந்த மின்சார வாகனங்கள் சில வேளைகளில் விபத்திலே சிக்குகின்ற போது அது மிகப்பெரிய அனர்த்தமாக முடியக்கூடிய வாய்ப்பும் உண்டு என்று சொல்லுகின்றார்கள். அந்த பேட்டரி நெருப்பு பிடிக்கமாக இருந்தால் அதனை அணைப்பது மிக மிக கடினம் என்று சொல்லுகின்றார்கள். இப்ப இது போன்ற சிக்கல்கள், தொழில்நுட்ப சிக்கல்கள் இருக்கலாம். ஆகவே இந்த வாகன இறக்குமதிகளை அனுமதிக்கின்ற போது எவ்வகையான வாகனங்கள் உள்ளே வரும் என்பதை நாங்கள் காண முடியும். இந்த குறிப்பாக இந்த ஹை அண்ட் வெஹிக்கிள் என்று சொல்லுவோம், மிக பெறுமதி வாய்ந்த வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு மிகப்பெரிய எண்ணிக்கையிலான ஒரு குழு தயாராக இருக்கிறது, அந்த பெண்டப் டிமாண்ட்ன்றது. ஆகவே வாகன இறக்குமதிகள் அனுமதிக்கப்பட்டால் நிச்சயமாக ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் அனுமதிக்கப்படுமாக இருந்தால் மிகப்பெரிய அளவிலே அந்நிய செலாவணி வெளியிலே செல்லும். ஆகவே படிப்படியாக சில வகையான வாகனங்களை, நாட்டினுடைய பொருளாதாரத்தை கொண்டு செல்வதற்கு அவசியமாக கருதப்படுகின்ற வாகனங்களை மாத்திரம் அனுமதிப்பதற்கு அரசாங்கம் முயற்சிப்பதாக தெரிகின்றது. அதுதான் செய்ய வேண்டியதும் கூட.
இப்ப எம்பிமாரின் செலவுகளை குறைத்து நாட்டை அபிவிருத்தி செய்ய போகிறோம் என்று ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தார். அந்த செலவை குறைத்தாலே நியாயமாக மிஞ்சும் என்று. இப்பொழுது எம்பிமாரின் செலவுகளை குறைக்கிறேன்னா எங்க வெட்டுறது? குறிப்பாக சொல்ல போனால் ஒரு அரசு எந்திரம் என்று வருகின்ற போது ஒரு எம்பி என்று ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக அவருடைய சம்பளம் 56,000 ரூபாய் என்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல அவருடைய அந்த ஏனைய கொடுப்பனவுகள் என்று பார்க்கின்ற போது ஒரு மிஞ்சி போனால் ஒரு 1,50,000 அல்லது 2 லட்சம் ரூபாய் தான் வரும். அதற்கு மேலதிகமாக பன்முகப்படுத்தப்பட்ட நிதியிலிருந்து அவருக்கு ஒரு கொடுப்பனவு வரும். அந்த நிதி அவருடைய சொந்த செலவுக்காக அல்ல, அவருடைய தொகுதியிலே அபிவிருத்தி பணிகளை மேற்கொள்வதற்காக. ஆகவே என்னை பொறுத்தவரையிலே இந்த இப்போது வழங்கப்பட்டிருக்கின்ற இந்த அடிப்படை வேதனமோ அல்லது அவர் சொல்லுகிறார் அது சம்பளம் அல்ல, ஒரு கொடுப்பனவு. இந்த கொடுப்பனவு நிச்சயமாக ஒரு பாராளுமன்ற உறுப்பினருடைய வேலைகளை செய்வதற்கு போதுமானதாக இல்லை. அது வெளிப்படையாக தெரிகின்றது. நிச்சயமாக அவர்களால் முடியாது. எனவே ஒரு சிறிது காலத்துக்கு இவ்வாறு செல்ல முடியும். அதன் பின்னர் நிச்சயமாக சில அதிகரிப்புகளை மேற்கொள்ள வேண்டும். குறைந்தபட்சம் அவருடைய சம்பளங்கள் எல்லாம் சேர்த்து ஒரு 2,50,000 ரூபாய் வரையிலாவது அதிகரிக்கப்பட வேண்டும். அப்படி அதிகரித்தால் தான் அவர்களால் பணியாற்றக்கூடியதாக இருக்கும். கைகளை கட்டி போட்டு விட்டு வேலை செய்ய நீந்தும்படி சொல்ல முடியாது. ஆகவே அவர்களுக்குரிய அந்த அடிப்படை வசதிகளை கட்டாயம் செய்து கொடுக்கத்தான் வேண்டும். இந்த அடிப்படை வசதிகள் என்பது இந்த வாகனங்களை வழங்காமல் தவிர்ப்பது, அவர்களுடைய அந்த அடிப்படையிலே அவர்கள் நிச்சயமாக தொழிற்படுவதற்கு அவசியமான அந்த பணத்தை செலுத்தாமல் விடுவது அல்ல. அதற்கு மேலதிகமாக இந்த பெரிய ரக வாகனங்கள், அதுபோல ஒரு 7, 8, 10 கோடிக்கு வாகனங்களை அனுமதிக்கின்ற அந்த மாதிரியான செலவுகளை அவர்களால் கட்டுப்படுத்த முடியும். ஆகவே ஒரு அரச யந்திரத்தை இயங்க செய்வதற்கு அவசியமான குறைந்தபட்ச செலவுகள் இருக்கின்றன. அதனை அரசாங்கம் எந்த காரணம் கொண்டும் கட்டுப்படுத்த முடியாது. அப்படி கட்டுப்படுத்த முயற்சிப்பார்களாக இருந்தால் தங்களுடைய, அதாவது அதே ஆட்சியிலே இருக்கின்ற அதே கட்சியில் உள்ள அங்கத்தவர்கள் மத்தியிலேயே ஒரு பிரச்சனை எழக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது என்று அவர்களால் இயங்க முடியாது. இருக்கின்ற செலவுகள், விலைவாசி என்பவற்றை பொறுத்து அவர்களும் இயங்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கின்றது. மக்களுக்கு பணியாற்ற வேண்டிய சூழல் இருக்கின்றது. அவர்கள் தங்களுடைய சொந்த பணத்தில் இயங்கக்கூடிய பாராளுமன்ற அங்கத்தவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். இப்போது வந்திருக்கிறவர்களுக்கு அநேகமாக சாதாரண குடும்பங்களிலிருந்து வந்தவர்கள். எனவே அவர்கள் தங்களுடைய பணியை சரியாக செய்ய வேண்டுமாக இருந்தால் அரசாங்கம் குறைந்தபட்ச வசதிகளேனும் அவர்களுக்கு செய்து கொடுக்க வேண்டியது கட்டாயம். இப்ப வரி அதிகரிக்கப்பட போகிறது என்கின்ற ஒரு அச்சம் இருக்கிறது. மற்றது மக்களினுடைய இலவச கொடுப்பனவுகள் நிறுத்தப்பட போகின்றன என்ற விஷயம் இருக்கிறது. அப்ப இந்த அச்சம் மக்கள் மத்தியில் இப்பொழுது இருக்கிறது இல்லையா? மக்களுக்கான நலன்புரி செலவினங்கள் குறைக்கப்பட போகிறது என்ற அச்சம் நான் நினைக்கிறேன் அது ஒரு அனாவசியமான அச்சம். ஐஎம்எஃபினுடைய இந்த இதிலே பார்த்தீங்கன்னா, இந்த பத்திரிகையாளர் செய்தியாளர் சந்திப்பிலே பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவர்கள் சொன்னது அரசாங்கம் சமூக நல செலவினங்களை செலவிட செய்யவில்லை என்பது அவருடைய முக்கியமான குற்றச்சாட்டாக இருக்கிறது. ஆகவே மக்களுக்கு தேவையான சமூக நல செலவினங்களை செய்வதே ஐஎம்எஃப் தடுக்கவில்லை. அதே போல பொருளாதாரம் வளர்ச்சி அடைகின்ற போது அதனுடைய பலாபலன்கள் சகல மக்களுக்கும் சென்று சேர வேண்டும் என்றும் ஒரு கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நாங்கள் முழுதாக ஐஎம்எஃப் பொதுமக்களுக்கு விரோதமானது என்றோ அல்லது மக்களுடைய வருமானங்களை அதிகரிப்பதற்கு விரோதமானது என்றோ நாங்கள் எடுத்துவிட முடியாது. ஆனால் இந்த செலவினங்களை, மக்களுடைய நலன் சம்பந்தமான செலவினங்களை செய்யக்கூடிய வல்லமை அரசாங்கத்துக்கு இருக்கிறதா என்பதுதான் முக்கியமான கேள்வி. ஆகவே அந்த வல்லமையை வளர்த்துக் கொள்ள வேண்டியது அரசாங்கத்தினுடைய பணி. அதற்கு வரி வருமானங்களை அதிகரிக்க வேண்டியது அவசியமானது. ஆனால் வரி வருமானங்களை அதிகரிக்கிறோம் பேர்வழி என்ற அடிப்படையிலே ஒரு குறிப்பிட்ட சாராரை இலகுவாக கைப்பற்றக்கூடிய சாராரை கசக்கி பிழிவதை விடுத்து வரி அமைப்பிலே ஒரு மாற்றம் செய்யப்பட வேண்டும். ஒவ்வொருவரும் நேரில் வரி என்ற அடிப்படையிலே வேட் வரியை எல்லோரும் செலுத்துகின்றார்கள். அதே போல வருமானம் உழைக்கின்ற போது ஒவ்வொருவரும் மிக சிறிய ஒரு பங்கினை செலுத்த கட்டாயப்படுத்தப்பட்டால் அந்த வரியானது பரவலாக்கப்படையும். ஆகவே ஒரு குறிப்பிட்ட சாரார் அதிக வரியை செலுத்துவதை விடுத்து நியாயமான முறையிலே வாழ்கின்ற மக்கள் அனைவரும் ஏதோ ஒரு வகையிலே ஒரு வரியை செலுத்த முன்வருவார்களாயின், அதற்குரிய அபாரான வரி அடித்தளம் விரிவாக்கப்படுமாயின் அரசாங்கத்தினுடைய வரி வருவாய்களை அதிகரிக்க முடியும். ஆனால் அது நீண்ட காலத்திலேயே அது சாத்தியமாகும். உடனடியாக சில மாதங்களிலோ அல்லது ஒரு சில வருடங்களிலோ செய்து முடிக்க முடியாது. அதற்குரிய கட்டமைப்புகள் அவசியமாக தேவைப்படுகின்றன. ஆகவே ஒருபுறம் வருமானத்தை அதிகரிக்க வேண்டிய சூழல் இருக்கிறது, மறுபுறம் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டிய சூழலும் இருக்கின்றது. பொதுமக்களுக்கு நலன்புரி செலவினங்களை மேற்கொள்ள வேண்டிய சூழலும் இருக்கிறது, சம்பள அதிகரிப்பை மேற்கொள்ள வேண்டிய நடைமுறையும் இருக்கின்றது. ஆக இவை அத்தனையையும் எவ்வாறு இந்த புதிய அரசாங்கம் கையாள போகிறது என்பதுதான் இப்போது இருக்கின்ற மிகப்பெரிய சவால்.
இப்ப வேற என்ன வருமானம் இருக்குது? உல்லாச பயணத்துறை இருக்குது, அதுக்கு அமெரிக்கா அச்சுறுத்தல் விடுக்குது. நீங்க வந்து அமெரிக்காவோடு ஒத்து போகாட்டி நாங்க உல்லாச பயணத்துறையை கட் பண்ணி விடுவோம் என்று அச்சுறுத்தல் விடுக்கிறது. வேற என்ன விஷயம் ஆமா. இருக்கிறது வருமானத்துக்கு? ஆஹ் அதான் இலங்கை அரசாங்கம் எதிர்கொள்கின்ற மிகப்பெரிய சவால்களிலே ஒன்று பொருளாதார சவால், இரண்டாவது இந்த ராஜதந்திர மட்டத்திலேயே ஏற்பட்டிருக்கின்ற சவால்கள். ஒருபோதும் நீங்கள் பார்க்கலாம், மேற்குலகம் கோட்டாபய ராஜபக்ச அரசாங்கம் பதவியிலே இருக்கின்ற போது எங்காவது ஒரு சாதாரண ஒரு கூட்டம் நடைபெறுகின்ற போது அல்லது ஒரு ஊர்வலம் நடைபெறுகின்ற போது சாதாரணமாக ஒரு போலீஸ்காரர் ஒரு அடி அடித்து விட்டால் அதனை ஊடகங்களிலே போட்டு மிகப்பெரிய ஒரு மனித உரிமை மீறலாக காட்டினார். ஆனால் ரணில் விக்ரமசிங்க வந்த பிறகு அதே அறகலைய போராட்டத்தை இரும்பு கரம் கொண்டு நசுக்கிய போது இந்த மேற்குலக ஊடகங்கள் எதுவுமே கண்டுகொள்ளவில்லை. ஒரு ஒரு தூதரகமும் எந்த விதமான முணுமுணுக்க கூட இல்லை. ஆகவே யார் பதவியில் இருக்கிறார்கள் என்பதை பொறுத்துத்தான் மேற்குலக ஊடகங்களும் மேற்குலக நாடுகளும் எதிர்வினைகளை காட்டும். இப்போது பதவிக்கு வந்திருக்கின்ற அனுர்குமார் திசாநாயக்க அவருடைய அரசாங்கம் மேற்குலக சார்புடைய ஒரு அரசாங்கம் அல்ல என்பது அவர்களுக்கு மிக தெளிவாக தெரியும். ஆகவே ஆரம்பத்திலே விடுக்கப்பட்ட இந்த அருகம்பை எச்சரிக்கையை நாங்கள் இலகுவாக அல்லது கடந்து போய்விட முடியாது, அல்லது இதனை ஒரு சிறிய விஷயமாக பார்க்க முடியாது. இது ஒரு மிகப்பெரிய ஒரு 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 விஷயத்தினுடைய ஒரு ஆரம்ப புள்ளியாகத்தான் பார்க்க வேண்டி இருக்கின்றது. ஆகவே இந்த விவகாரங்களை அனுர்குமார் திசாநாயக்க அரசாங்கம் எவ்வாறு கையாளப் போகிறது என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். குறிப்பாக சீனா மற்றும் இந்தியா இந்த 2 நாடுகளோடு மேற்குலக நாடுகளையும் ஏக காலத்திலே கையாள வேண்டிய ஒரு நிர்பந்தத்திலே அனுர்குமார் திசாநாயக்க அரசாங்கம் இருக்கிறது. என்னை பொறுத்தவரையிலே இந்த 3 தரப்பினரையும் கையாளக்கூடிய அளவுக்கு வல்லமை வாய்ந்த ராஜதந்திர கட்டமைப்பு ஒன்றை இப்போது இருக்கின்ற அரசாங்கம் கட்டியெழுப்பி இருக்கின்றதா என்ற ஒரு சந்தேகம், நியாயமான சந்தேகம் இருக்கின்றது. அவ்வாறு இல்லாவிட்டால் நிச்சயமாக அந்த கட்டமைப்பை அவர்கள் கட்டியெழுப்ப வேண்டும். ராஜேந்திர ரீதியிலே செயற்படக்கூடிய வல்லமை வாய்ந்தவர்களை அவர்கள் தங்களோடு இணைத்துக் கொள்ள வேண்டும். இலங்கைக்காக அல்லது இலங்கை அரசாங்கத்துக்காக பேசவல்ல, அல்லது ராஜேந்திர மட்டத்திலே ராஜதந்திர மொழி தெரிந்த ராஜதந்திரிகளை அவர்கள் அணுக வேண்டி இருக்கும். ஏனென்றால் ராஜதந்திர மொழி என்பது நாங்கள் ஒரு அரசாங்கத்தை இதை செய்யுமாறு நாங்கள் ஊக்குவிக்கிறோம் என்று சொன்னாலே நீ கட்டாயம் இதை செய்ய என்பது அதனுடைய அர்த்தம். ராஜேந்திர மொழி என்பது அவர்கள் நேரடியாக சொல்ல மாட்டார்கள், மறைமுகமாக சொல்லுவார்கள். அதனுடைய அர்த்தத்தை சரியாக புரிந்து கொண்டு அதற்கு எதிர்வினையாற்றக்கூடிய அதிகாரிகள் முக்கியம். நீங்கள் பார்க்கலாம், இந்தியாவை பொறுத்த மட்டிலே இந்திய பிரதமரை பொறுத்த மட்டிலே அவர் ஆரம்பத்திலே ஒரு சாதாரண குடும்பத்திலிருந்து வந்தவராக இருக்கலாம். ஆனால் அவர் நியமித்த அதிகாரிகள், அவர் நியமித்த அமைச்சர்கள் மிக மிக திறமை வாய்ந்தவர்கள். அதனால்தான் இந்திய அரசாங்கம் ஒரு பலம் வாய்ந்த அரசாங்கமாக மீண்டும் மீண்டும் சர்வதேச மட்டத்திலும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதே போல ஒரு ராஜேந்திர ரீதியாக இயங்கக்கூடிய ஒரு குழு அல்லது ஒரு ஆலோசனை இலங்கை அரசாங்கத்துக்கு இப்போது அவசரமாக தேவைப்படுகிறது. ஆனால் இப்ப இந்த இடத்துல இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நான் பார்க்கணும். சீன தூதுவர் ஏதோ ஜேவிபி பேச்சாளர் மாதிரி போய் யாழ்ப்பாணத்துல பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்க நல்ல விஷயத்தை செய்தீர்கள், அதிகமா 3 நீங்கள் அங்கத்தவர்களை தெரிவு செய்திருக்கிறீர்கள் எல்லாம். இது எவ்வளவு பெரிய ஒரு உள் நுழைவு. இதை அமெரிக்கா விரும்புமா? நிச்சயமாக இல்லை, நிச்சயமாக இல்லை. நான் பார்க்கிறேன் இது அருகம்பை விஷயத்தை அமெரிக்கா சொன்ன காரணத்தினால் அதற்கு எதிர்வினை ஆற்றுவதற்கு சீன தூதுவர் முற்பட்டிருக்கிறார் என்பதுதான் இதனுடைய அர்த்தமாக கொள்ளப்பட முடியும். அதே நேரம் ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்கனுடைய முதல் வெளிநாட்டு பயணம் இந்தியாவுக்கு நிகழ இருக்கின்றது. ஆகவே இந்த 3 முக்கோண புள்ளிகளையும் ஒன்றிணைத்து பாருங்கள், ஒரு தெளிவான ஒரு வரைபடம் நமக்கு கிடைக்கும். அமெரிக்கா ஒரு டிராவல் வார்னிங்கை கொடுக்கிறது அருகம்பை தொடர்பாக. ஆகவே இந்த சுற்றுலாத்துறை தான் இப்போது இருக்கின்ற அதிக வருமானத்தை ஈட்டி தருகின்ற ஒரு உணர்திறன் வாய்ந்த துறை. ஆகவே அதிலே ஒரு கையை வைத்தால் பொருளாதாரத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு நடுக்கம் வரும் என்பது அவர்களுக்கு தெரியும். அதே நேரம் அமெரிக்கா இப்படி சொல்லுகின்றதா, நான் வருகின்றேன், இதோ இந்த அரசாங்கத்துக்கு நாங்கள் எப்போதும் தோள் கொடுப்போம், வேண்டிய நேரத்திலே நாங்கள் அரசாங்கத்துக்குரிய உதவிகளை செய்வோம் என்று அவர்கள் சொல்லுகின்றார். இது அத்தனையும் நமது நாட்டுக்கு பக்கத்தில் இருக்கின்ற நமது மூத்த சகோதரன் பார்த்து கொண்டிருப்பார். அவர் சொல்லுகின்றார், நீங்கள் முதலாவதாக எங்களுடைய நாட்டுக்கு வர வேண்டும் என்றால் வழமையாகவே இலங்கை ஜனாதிபதிகள் முதலாவது செல்லுகின்ற நாடு இந்தியா. அதுக்கு ஒரு நன்றி கடன் இருக்கிறது. காரணம், இலங்கை மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியில சிக்கிய போது ஏனைய நாடுகள் அமெரிக்காவோ சீனாவோ அல்லது வேறு நாடுகளோ உதவிக்கு வரவில்லை. உடனடியாக ஆபத்பாந்தவனாக வந்து இலங்கைக்கு உரிய 5 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் பெறுமதியான நிதி உதவிகளை செய்தது இந்தியா தான். ஆக அந்த இந்திய கடன் உதவியை பயன்படுத்தித்தான் இலங்கை பொருளாதாரம்
குறைந்த மட்டத்திலேனும் இயங்கக்கூடியதாக இருந்தது, இறக்குமதிகளை செய்யக்கூடியதாக இருந்தது. ஆக இந்தியாவுக்கான இலங்கையினுடைய அந்த கடப்பாடு மிகப்பெரியது என்றே நான் நம்புகின்றேன். ஆகவே இந்த மூன்று தரப்பினரையும் கையாளக்கூடிய வல்லமை வாய்ந்த ஒரு குழுவினர் இலங்கையிலே இருக்கிறார்களா என்பது இப்போது நாங்கள் யோசித்து பார்க்க வேண்டிய ஒன்று. என்னன்னா இப்ப மாலத்தீவு ஜனாதிபதி முயிசு ஒரு வார்த்தையை விட்டுட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டார். அதற்கு பிறகு அவர் போய் இந்தியாவின் காலடியில் விழுந்து விட்டார் இல்லையா? ஆமா ஆமா. ஆகவே இந்த ராஜேந்திர மொழி என்பதும் அண்மையில் இருக்கின்ற நாடுகளை கையாள்வதும் மிகப்பெரிய ஒரு சவால். இலங்கை ஒரு அணிசேரா நாடுதான், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இந்த அணி சேராத தன்மை சில காலங்களிலே மாறி இருக்கிறது. 60களுடைய முற்பகுதியில் மற்றும் 70களுடைய முற்பகுதியிலே ரஷ்ய சார்புடைய சீன சார்புடைய அரசாங்கங்கள் இலங்கையிலே இருந்திருக்கின்றன. அந்த காலப்பகுதியிலே மேற்குலகோடு அவர்களுடைய தொடர்புகள் மிக மிக குறைந்த அளவிலே இருந்திருக்கின்றன. அதே போல ஐக்கிய தேசிய கட்சி போன்ற வலதுசாரி கட்சிகள் பதவி தந்த காலப்பகுதியிலே இந்த நாடுகளை தவிர்த்து மேற்குலகோடு நெருங்கி செயற்படுகின்ற ஒரு போக்கை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. IMF மற்றும் உலக வங்கியோடும் அவர்கள் நெருங்கி செயற்படக்கூடிய ஒரு தன்மை இருந்தது. ஆகவே இலங்கை ஒரு அணிசேரா நாடாக இருந்தாலும் கூட காலத்துக்கு காலம் பதவிக்கு வந்த அரசாங்கங்கள் அதையும் மீறி ஒரு பக்கச்சார்பாக நடக்கின்ற ஒரு போக்கினை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. அதன் மூலமாக வருகின்ற விளைவுகளையும் சந்தித்தார்கள். ஆக இப்போது பதவிக்கு வந்திருக்கின்ற அரசாங்கம் சிவப்பு அரசாங்கம் என்ற ஒரு முத்திரையும் நாங்கள் பார்க்கின்றோம். ஆனால் அது சிவப்பு கிடையாது. இப்ப இனிமேலும் அது சிவப்பு கிடையாது. நீங்கள் பொருளாதார கொள்கைகளை பார்த்தீர்கள் என்று சொன்னால் அது சிவப்போ பச்சையோ அல்லது நீளமோ கிடையாது. அது புதிதாக ஏற்பட்டு வருகின்ற உலக மாற்றங்களுக்கு ஏற்ப அமைக்கப்பட்ட ஒரு ஹைபிரிட் சிஸ்டமாக பார்க்க முடியும். ஆகவே JVP என்பது ஒரு இடதுசாரி கட்சியாக இருந்தாலும் கூட இப்போது பதவிக்கு வந்திருக்கின்ற NPP ஆனது இடதுசாரி சிந்தனைகளை கொண்ட ஒரு கட்சியாக நான் பார்க்கவில்லை. நிறைவாக மஹிந்த ராஜபக்ஷவினுடைய ஊழல் பணத்தை கொண்டு வருவேன் என்றுதான் அவர் எல்லா தேர்தல் மேடைகளிலும் குறிப்பிட்டிருந்தார். அது சாத்தியமா? அது உலக வங்கியினுடைய ஸ்டோலன் அசெட்ஸ் ரெக்கவரி ப்ரோக்ராம் என்ற ஸ்டார் என்ற ஒரு ப்ரோக்ராம் இருக்கிறது. அந்த செயற்திட்டத்தின் ஊடாக கொண்டு வர முடியும். அதற்குரிய ஆரம்பகால நாட்டினுடைய சட்ட நடைமுறைகளை மாற்ற வேண்டிய எல்லாமே இருக்கிறது. ஆகவே சட்டத்தில் அதற்குரிய மாற்றங்களை செய்ய வேண்டும். இப்போது அதுக்கு தடை இல்லை என்றால் 3/2 பெரும்பான்மைக்கு மேற்பட்ட பெரும்பான்மை அவர்களுக்கு இருக்கிறது. சட்டமூலத்தை இலகுவாக கொண்டு வந்து நடைமுறைப்படுத்த முடியும். அவ்வாறு சட்ட ரீதியான ஏற்பாடுகளை செய்த பிறகு முறைப்படி அந்தந்த நாடுகளுக்கு உரிய வகையிலே அதற்குரிய நடைமுறைகளை செய்ய முடியும். ஆனால் அந்த நடைமுறையானது எல்லோரும் நினைப்பது போல இன்று ஒரு நாட்டிலே போய் அங்கே இருக்கின்ற வங்கியிடம் இருந்து அதை காவி கொண்டு வர முடியும் என்ற நிலைமை இல்லை. அதுக்குரிய நீண்ட காலம் செல்லும். அதற்கு அந்த நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு முடியாது என்றல்ல, முடியும். சிலருடைய கருத்துப்படி, இந்த துறையிலே ஏனைய நாடுகளுடைய அனுபவங்களை ஆராய்ந்தவர்களுடைய கருத்துப்படி, இந்த நடைமுறை இவ்வாறான இந்த கொண்டு போகப்பட்ட செல்வங்களை மீள கொண்டு வருகின்ற நடைமுறையானது சிக்கல் வாய்ந்ததும் செலவு கூடியதுமான ஒன்று. இதை தெரிந்துதான் அவ்வாறு கொண்டு சென்றவர்கள் சொல்லுகின்றார்கள், நாங்கள் திருடர்கள் என்றால் முடிந்தால் எங்களை பிடியுங்கள் என்று சொல்வதற்கு இதுதான் காரணம். ஆனால் அது முடியாத காரியம் அல்ல, முடியும். அவ்வாறு அரசாங்கங்கள் பதவிக்கு வருகின்ற அரசாங்கம் பதவிக்கு வந்த அரசாங்கம் அதை சொல்லி இருக்கின்றது. கட்டாயமாக அதற்குரிய சட்ட ஏற்பாடுகள் நிறைவேற்றப்படும். அவ்வாறு கொண்டு சென்று எங்காவது பதுக்கி வைத்திருப்பார்கள் இருந்தால் அவர்களுடைய சொத்துக்கள் மீண்டும் கொண்டு வரப்படும் என்று. இதை அத்தனையையும் விட இன்னும் ஒன்றை அவர்கள் செய்யலாம். என்னவென்றால், இந்த ஒவ்வொரு அரசியல்வாதிகளும் ஆரம்பத்திலே அரசியலுக்கு வந்த போது அவர்கள் தங்களுடைய சொத்துக்கள் பொறுப்புகளை வெளிப்படுத்த வேண்டும். ஆரம்பத்திலே அவர்கள் வந்த போது இருந்த சொத்துக்களையும் பொறுப்புகளையும் இப்போது அவர்களுடைய சொத்துக்களையும் பொறுப்புகளையும் எடுத்து பார்த்து அந்த குறிப்பிட்ட கால பகுதியிலே அந்த சொத்து இடைவெளியை அவர்கள் எவ்வாறு சம்பாதித்தார்கள் என்ற கேள்வி எழுப்ப முடியுமாக இருந்தால் வெளிநாட்டுக்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை, இங்கிருந்தே அதை செய்ய முடியாதாக இருக்கும். இந்த துணிச்சல் எந்த அரசாங்கத்துக்கு இருக்கிறது என்பதுதான் கேள்வி. ரணில் விக்ரமசிங்க மீது நிறைவாக ரணில் விக்ரமசிங்க மீது ஊழல் குற்றச்சாட்டு, மஹிந்த ராஜபக்ஷ, பசில் ராஜபக்ஷ, கோட்டாபய ராஜபக்ஷ, சிராந்தி ராஜபக்ஷ, நாமல் ராஜபக்ஷ எல்லோர் மீதும் ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன. இந்த ஊழல் குற்றச்சாட்டுகளின் மூலம் தண்டனை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குதா இலங்கையில்? இலங்கையில் இருக்கின்ற சட்டத்திட்டங்களை அடிப்படையாக வைத்துக் கொண்டு நிச்சயமாக தண்டனை வழங்க முடியும். ஏனென்றால் இலங்கையிலே இருக்கின்ற சட்டத்திட்டங்கள் ஒருவர் அரச பணத்தை பிழையாக கொள்ளையடித்தார் என்றோ அல்லது அரச வளங்களை பிழையாக பயன்படுத்தினார் என்றோ நிரூபிக்கப்படும் போது அதற்குரிய தண்டனைகள் இலங்கையிலே இருக்கின்றன. ஆனால் யார் அதை செய்வது என்பதுதான் மிகப்பெரிய பிரச்சனை. இப்போது நீங்கள் பார்க்கலாம், இந்த ரொஹான் தலுவத் அவர்களுடைய அந்த அவருடைய குடும்பம் ஒரு வெளிநாட்டிலிருந்து களவாக உதிர்ப்பாகலாக கொண்டு வரப்பட்டு
இணைக்கப்பட்ட ஒரு வாகனத்தை பயன்படுத்தினார்கள் என்ற குற்றச்சாட்டிலே அவர்கள் உள்ளே தள்ளி இருக்கிறார். ஆகவே இந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டிலே ஒருவரை உள்ளே தள்ள முடியும் என்று சொன்னால் பொது சொத்துக்களை முறையற்ற விதத்திலே பயன்படுத்தியவர்களை நிச்சயமாக உள்ளே தள்ள முடியும். அதற்குரிய சட்ட ஏற்பாடுகள் இலங்கையிலே உண்டு. அவற்றை செயற்படுத்த முடியாமலும் இல்லை. அதற்குரிய அரசியல் ரீதியான ஒரு அர்ப்பணிப்பு தேவை. அரசியல் ரீதியாக ஒரு முடிவெடுக்க முடியுமாக இருந்தால் நிச்சயமாக செய்யலாம். மிக நன்றி சார். இலங்கையினுடைய பொருளாதார நிலவரங்கள், IMF-னுடைய நிலைமை மற்றும் இந்த ஊழல் விடயங்கள் தொடர்பாக தெளிவாக விளங்கப்படுத்தினீர்கள். மற்றும் ஒரு சந்தர்ப்பத்தில் சந்திப்போம். மிக நன்றி சார். உங்களுக்கு வணக்கம். நன்றி. வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.